Daw University near Kanyakumari, the best emerging university in South India. மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் திடீரென ராஜினாமா செய்திருக்கிறார். சிறுபான்மை நலத்துறை இணை அமைச்சர் பதவியை ஜார்ஜ் குரியன் ராஜினாமா செய்திருக்கிறார். ஜார்ஜ் குரியன் ராஜினாமாவை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த திடீர் ராஜினாமாவுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதை ஏற்றுக்கொள்வதாக குடியரசுத் தலைவரும் அறிவித்திருக்கிறார். ஜார்ஜ் குரியன் அவர்கள் கேரளாவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்து வந்தார். இந்த சூழ்நிலையில் அவருக்கான மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஜூன் 21, அதாவது நேற்று முன்தினத்தோடு நிறைவடைந்தது. ஜூன் 18 நாடு முழுக்க 27 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் நடைபெற்றது. அதில் ஜார்ஜ் குரியனுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனை தொடர்ந்து நேற்று முன்தினத்தோடு அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி நிறைவடைந்ததால் அவர் அமைச்சராக தொடர முடியாத சூழ்நிலையில் தற்போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் மட்டுமல்ல, பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ரவ்னீத் சிங் பிட்டு என்பவரும் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் நேற்று முன்தினத்தோடு நிறைவடைந்து விட்டது. ஆனால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யவில்லை. ஜார்ஜ் குரியன் மட்டும் தன்னுடைய இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி 3வது முறையாக பொறுப்பேற்ற போது ஜூன் 9 2024 இவர் இணையமைச்சராக பொறுப்பேற்றார். இவருக்கு மத்திய சிறுபான்மை நலத்துறை இணை அமைச்சராகவும் மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை இணை அமைச்சராகவும் இவர் பதவி வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் இவருடைய அமைச்சர் பதவி ராஜினாமா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் விரைவிலேயே மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது என்ற செய்தியும் சொல்லாமல் இந்த செய்தி சொல்லியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்மையில் நடந்து முடிந்த கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பெரிய அளவில் எந்த வெற்றியும் பெறவில்லை. அதன் காரணமாகவும் இவருக்கு மீண்டும் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.